அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடகராசினருக்கு 2 கேது. அவர்களுடைய 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். அடுத்து சனி பகவான் தங்களுக்கு 9 இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், செவ்வாய், புதன், செவ்வாய் இருப்பது சிறப்பான அமைப்பு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கும் இடத்தில் மதிப்பு, மரியாதை மேம்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துவிடும். ராசிக்கு 9இல் சனி சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியான அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதாக எடுக்க முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. குரு வக்கரகதியில் இருப்பதால் தடைபட்ட மங்களகரமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். சிலருக்கு சுகப்பிரசவம் அமையும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பெயரை பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். அரசு தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு நல்ல விதத்தில் அரசு தேர்வில் வெற்றி பெறலாம். 6இல் சூரியன், செவ்வாய் அமர்ந்து அற்புத யோகங்களை செய்கிறார்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. வீடு மனை பிரச்சனைகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நினைத்த காரியங்கள் நல்ல விதத்தில் நடந்தேறும். மனதில் தைரியம், உத்வேகம் அதிகரிக்கும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். சிலருக்கு உயர்ந்த பதவிகள் எதிர்பார்த்தபடி அமையும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும் வாய்ப்பு உண்டு. சுய தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு வழி பிறக்கும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2இல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் ஒன்று பேச அது வேறு விதமாக திரித்து சொல்லப்படும். வார்த்தையில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதீர்கள். வீண் பலிகள் வந்து சேரும். தொலைதூர பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். கண்கள், அலர்ஜி, அஜீரண உபாதைகள் வரலாம். ஆக உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.